என்னடா இது? போதும், நீ கொடுத்துட்டு கிளம்பு. கதவை சாத்திட்டு போ. கதவை கூட சாத்த மாட்டேன், நானே வந்து சாத்துறேன். இல்லை விடு, நானே சாத்திட்டேன் விடு. கொஞ்சம் ரஃப்பாக தான் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன் மூஞ்ச. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. சாஃப்டாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்க. எனக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். ஒரு நாள் நான் செய்கிறேன் இதை. நான் சாப்பிட போகிறேன், என் சாப்பாட்டுக்குள்ளே குப்பையை போட்டு போயிட்டான். வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டானா என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் நீனு? நான் லைவ் ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே. அப்போ என்ன எமோஜி வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்க? எமோஜிலாம் பார்க்கவே அழகழகா இருக்கு. என்னடா இது? என்னது இது? இந்த ஃபில்டர்லாம் பார்க்க நல்லா இருக்குடா. நீ டக்குன்னு கிளம்புறியா இல்லையா? லைவ் ஆன் பண்ணிட்டு கிளம்புறேன்னு சொன்னில்ல. அட இருப்பா. இது என்னோட விளைவு. ஓவரா பண்ற. என்ன இப்படிலாம் எமோஜி வச்சிருக்காங்க? ஐயோ, இதெல்லாம் பார்க்கவே சிரிப்பா இருக்கு. எல்லாம் ஆரம்பிச்சுல என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. லைவ் வேற ஆரம்பிச்சிருச்சு, இந்த எமோஜி வச்சு விளாண்டுட்டு இருக்கேன் நான். ஐயோ, இது என்னது? வேம்பயரா? மரியாதை நீ இடத்த காலி பண்ணு. வெளியே போன்ற போக மாட்டான் ஆரம்பிச்சவன். என்னை துரத்துறதுலே இரு. இது என்னோட விளைவு. ஃபில்டர்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கிளம்புறேன்னு சொன்னால் கேட்க மாட்டான். சொட்ட மண்டி ஆகிட்டேன்டா நான். என்னடா இது? போதும், நீ கொடுத்துட்டு கிளம்பு. கதவை சாத்திட்டு போ. கதவை கூட சாத்த மாட்டேன், நானே வந்து சாத்துறேன். இல்லை விடு, நானே சாத்திட்டேன் விடு. எங்கே நீ சாத்துன? திறந்து போட்டு போகிற பாரு. ஏய் சாத்துறா. ஐயோ, என்னால் முடியல. நிம்மதியான வீலையை கூட போட விட மாட்டான். நான் பண்ண தப்பு, நானே விளைவு ஆரம்பிச்சிருக்கணும். அவனை ஆரம்பிக்க விட்டுருக்கக்கூடாது. சரி, ஒரு வேளையை அவன் போயிட்டான். இப்போ நம்ம ஆரம்பிப்போம். வணக்கம் ஆர்மிஸ். என்னடா இது? என்ன நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கு? இதெல்லாம் ஆன் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டான் பாருங்க. அவன் ஆஃப் கூட பண்ணாமல். என் மூஞ்சி அசிங்கமாக போயிடுச்சு இப்போ ஃபில்ட்ரு போட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் லைவ் வந்தேன்னா, போன வாட்டி வந்து ஜிமின் நிறைய நேரம் லைவ் வந்தான்னு சொல்லி நீங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. அதனால் இப்போ நானும் அவனை மாதிரி நிறைய நேரம் லைவ் போட போகிறேன். நான் ஆக்சுவலாக இப்போ குளிக்க போகலான்ட்டு இருந்தேன். குளித்ததுக்கு அப்புறமேட்டு ஆர்மிஸ் வந்து பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் ஜிமின் வந்து லைவ் போகணுன்னு ஆசைப்பட்டான். அதனால் சரி போடு அப்படின்னு சொன்னேன். அதனால் இப்போ நான் குளிக்க கூட இல்லை. அதுக்குள்ளே லைவை போட்டு உட்காந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஸ்கின் கேராச்சும் அட்லீஸ்ட் பண்ணணும் இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் க்ரீமு ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பு இது எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் நான். டோனரு முதல்ல ஒரு காட்டன் பேட் எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து பொதுவாக ரொம்ப ரஃப்பாக தான் க்ரீம்லாம் போடுவேன். இந்த காட்டன் பேட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரிலாம். ஆனால் ஒரு வாட்டி டாக்டர் வந்து நீ அப்போல்லாம் பண்ணக்கூடாதுன்னு திட்டினாரு. அதனால் வந்து காட்டன் பேட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டப்பன்னு மூஞ்சில் போட்டு அடிக்கிறதில்ல இப்போலாம். இப்படி பொறுமையாக ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். அதனால தான். ஓகே, டோனர் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லோஷனு ஃபேஷியல் க்ரீம் எல்லாம் போடணும். போட்டாச்சுனாலே பாதி ஸ்கின் கேர் ஓவர். குளிக்க போகலான்னு ரெடியான நான் கடைசியில் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக மூஞ்சில் அப்ளை பண்ணுங்கள். நானே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ரஃப்பாக தான் போட்டு தட்டிக்கிட்டு இருக்கேன் மூஞ்சை. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க.
சாஃப்டாக பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். ஆர்மிஸ்லாம் மென்மையானவங்க, நீங்களாம் சாஃப்டாக தான் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். யூஸ் பண்ணுறதெல்லாம் மூஞ்சில் போச்சோ இல்லையோ, கையில் தான் நல்லா போயிருக்குது. ஏன்னா கையில் தேய்க்கிறேன்ல, அதனால தான். மூஞ்சை விட கை நல்லா சாஃப்டாக இருக்குப்பா. கையில் இருக்கிறது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு தேய்ச்சி விட்ற வேண்டியதான். ஓகே, இதோட ஸ்கின் கேர் ஓவரு. அடுத்து நம்ம இந்த லைவில் என்ன பண்ணலாம், நீங்கள் நிறைய ஐடியா கொடுங்க. போன வாட்டி ஜிபின் ஒரு லைவ் போட்டோன்னா 1/2 மணி நேரம் கிட்ட இருந்திருக்கான் போல. இப்போ நானும் அதே மாதிரி இருக்கலான் இருக்கேன். பார்த்தீங்களா, நெய்லாம் அப்படி கட் பண்ணிட்டு வந்திருக்கேன்ட்டு இது செஞ்சு விட்டாங்க. அதுவும் இந்த நகம் ஷேப்பாக அழகாக வெட்டி விட்டுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என் தலைமுடி ரொம்ப ஈரமாக இருக்குல்ல, நான் போய் காய வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் பாட்டு கேட்டுட்ருங்க அது வரைக்கும். இப்போ ஓகே. நான் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே இருக்கேன், ரொம்ப நேரமாகிடுச்சு. என் தலைமுடி பார்க்க சட்டி மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது என்னோட புது ஹேர் கட்டு, மாமா அவார்ட்ஸ்க்காக பண்ணது, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்லான்ட்டு இருந்தேன். ஆரஞ்சு பழம் வாங்கிலாம் வச்சுருந்தேன், ஆனால் சாப்பிட முடியல, நேரம் இல்லை. ஜிமின் தான் அதுக்குள்ளே லைவ் போட சொல்லிட்டானே, அதனால் லைவ் ஆரம்பிச்சிட்டேன். அவனை வந்து கெஸ்ட்டாக மட்டும் சும்மா இருந்து ஸ்டார்டிங்கில் லைவ் ஆரம்பிச்சுட்டு போக சொன்னேன். அவன் போய மாட்டேன்ட்டான். சரி, நேரம் ஆயிடுச்சு, உங்களுக்கு சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு ஜிமின் குப்பை அப்படியே போட்டு போயிட்டான் பாருங்கள். அதுவும் அடுத்து நான் சாப்பிட போகிற கவருக்குள்ளே அவன் திண்டு போட்ட மிச்சத்தை தூக்கி போட்டு போயிட்டான். அவனை என்ன பண்ணுறது? அவனுக்கு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். ஒரு நாள் நான் செய்கிறேன் இதை. நான் சாப்பிட போகிறேன், என் சாப்பாட்டுக்குள்ளே குப்பையை போட்டு போயிட்டான் பாருங்கள். ஃபுல்லாக குப்பை தான். சரி, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். பாட்டு சவுண்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா என்ன? இருங்க குறைக்கிறேன், முன்னாடி சொல்லணும்ல. இங்கே பாருங்க, அவன் சாப்பிட்டு போட்ட குப்பையெல்லாம் ஒட்டியிருக்கு. தூக்கி போடுறேன், இருங்க. அவனுக்கு ஒரு நாள் இருக்குது. ஓ, என்னடா ஃபில்ட்ரு இதெல்லாம், பார்க்கவே சிரிப்பாக இருக்குது. டஸ்ட்பின் தான் இருக்குல்ல, அதுக்குள்ளே போடாமல் நான் சாப்பிட போகிற கேரி பேக்குள்ளே போட்டு வச்சுருக்கான் குப்பை எல்லாத்தையுமே. என்னது இது, ஃபில்ட்ரு எப்படி ஆனாச்சு? என்னது இது, மீசையெல்லாம் வருது. இது நல்லா இல்லை. மீசை வச்ச வி ஆகிட்டேன். மீசை வச்சா நல்லா இருக்கா? இதுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வேறு ஒன்று ஓட விடணுமே. இது என்னது, தூங்காமல் இருந்த மாதிரி இருக்குது. கண்ணு கட்டில கருவளையம். இது நல்லா இருக்கே. இது வரையும் எனக்கு இருக்கு ஃபில்டர்னே தெரியல, ஒன்று தொங்கிக்கிட்டே இருக்குது. என்னது இது? இதுதான் வச்சு கொடுத்துட்டு போனான். முதல்ல நம்ம சாப்பிடலாம், சரியா? எனக்கு இது பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஜூஸ்லாம் கொஞ்சம் மேலே இருக்கும், அதை குடிச்சிடணும். ஓகே, இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும், எல்லாம் சிந்திடும். நான் ஆரஞ்சு பழம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னேன்ல, இது வேற கொரியன் ஆரஞ்சு பழம் டேஸ்ட் வருது. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க. இது ரொம்ப ஓகே. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நிறைய பேசலாம். இருங்க வரேன். ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம், ஓகேவா? சாப்பிட்றப்ப வேறு எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். ஓகே, நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு கான்வர்சேஷன் பேசுகிறப்ப இடையில யார் வந்தாலும் பிடிக்காது. கான்வர்சேஷன்னா அது 2 பேருக்கு மட்டும்தான். இப்போ லைவ் பார்க்குற
நீங்களும் நானும் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடையில் யாரும் இல்லை. ஓகே வாங்க. ம். சரி சாப்பிட்லாம். ம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நீங்களா என்ன நல்லா என்னமோ கேட்க வந்து ஆர்மிஸ் கமெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டே மறந்துட்டேன். நல்லா படிக்கிறீங்களா நீங்களாம் ஆர்மிஸு? என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அப்படி தான் கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் எல்லோரும். நானும் உங்களை மிஸ் பண்ணுறேன். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நேரில் மீட் பண்ணலாம். இன்னும் நிறையா இருக்குது. இந்த ஏதோ ஒரு ஆர்மிஸ் கமெண்ட்ஸில் யானையை காமிங்கன்னு கேட்டாங்க, அதான் காமிக்கிறேன். 2 மச்சம் எனக்கு இருக்கும் இங்கே. அது பார்க்குறதுக்கு யானை மாதிரியே இருக்கும். எல்லாரும் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் நிறைய கான்சர்ட் இருக்குது, ஃபேன் மீட் இருக்குது. எல்லாத்துலேயும் உங்களை மீட் பண்ண தானே போகிறேன். அதனால் ஃபீல் பண்ண மாதிரி ஜாலியாக இருக்கணும். ஓகே, கொஞ்சம் லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஸ்கின் கேரில் டெய்லி ஃபாலோ பண்ணுற ஒன்றுத்தெல்லாம் மறந்துட்டேன். இப்போ இவ்வளோ நேரம் முன்னாடி டோனரு, லோஷனு, க்ரீமு இதெல்லாம் போட்டுட்ருந்தோம்ல. ஆனால் நான் லிப் பாம் போடவே இல்லை. ஓகே, போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, சாஃப்டாக. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன பண்ணலாம்? நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஐடியா. நான் இவ்வளோ நேரம் லைவில் இருக்கேன்ல, நீங்கள் ஜிம்மின்னு இருந்தான்ல, அதுக்கு போட்டிக்கா நானும் இருக்கேன். ஏன்னா அவன் நிறைய நேரம் இருந்துட்டான்னு ஆர்மி சொன்னாங்க. நானும் ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு போகலான்னு பார்த்தேன். அதே தான் இன்றைக்கி வந்து ஸ்கின் கேரு ப்ளஸ் நம்ம சாப்பாடு சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. 10வது என் லைவில் ஸ்டார்டிங்கில் கெஸ்ட்டாக ஜிமின் வேறு கூப்பிட்ருக்கேன். ஜிமின் ஃபேவரட் நம்பராக ஆர்மிஸ்லாம் வச்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர். நீங்களும் ஜாலியாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஜிமினை கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தேன்ல. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் செஞ்சுக்கலாமா? எனக்கு டயர்டாக வேறு இருக்குது, போய் படுக்கலான் இருக்கேன், குளிக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் குளிக்கணுன்னா போய் குளிச்சுட்டு வாங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி, பாய் பாய், நான் போய்ட்டு வரேன். டாட்டா.